அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வஜீஃபாக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கான வஜீஃபா துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்து நீங்களும் பயன் பெற்று கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு அல்லாவின் பாதையில் செல்லும்போது, அல்லாவின் பாதையில் செல்றதுனா இஸ்லாத்தை பரப்புவதற்காக நம்ம போகும்போது, அல்லது இஸ்லாத்திற்காக போர் செய்யும்போது, இல்லைன்னா இஸ்லாத்திற்காக ஜிஹாத் செய்யும் போது, இல்லைன்னா இஸ்திமா செய்யும் போது, இல்லை மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, எப்படி சென்றாலும் சரி தான், அந்த நேரத்தில் அல்லாட்ட நம்ம கேட்குற துவா உடனே நிறைவேறுது. புனித ரமலான் மாதம் கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகள், அவற்றில் 27ஆம் இரவுக்கு முக்கியத்துவம் உண்டு. இந்த நாட்களில் கேட்கக்கூடிய துவா உடனே கபூலாகும். நம்ம புனித ரமலான் மாதமே நம்ம பாவங்களை நீக்கி நம்மளை அன்றைக்கு பிறந்த பாலகனை போல சுத்தப்படுத்துறதுக்கு தான் அந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். அந்த ரமலான் இரவு பகல் எல்லா நேரங்களிலும், குறிப்பாக நோன்பு திறக்கும் நேரத்தில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அர்ஷை சுமக்கும் மலக்குகளிடம் உங்களுடைய வேலையை விட்டுவிட்டு நோன்பாளிகளின் துவாவிற்கு ஆமீன் கூறுங்கள் என கட்டளையிடுகிறான். மேலும் ஜும்மா இரவு, அதாவது வியாழன் மாலை, ஜும்மாவின் பகலும், குறிப்பாக கதீப் பிம்பர் படி ஏறும் போதும், 2 குத்துபாக்களுக்கிடையில் உட்காரும் போதும் கேட்கப்படும் துவா கபூலாகிறது. மேலும் தஹஜத் வேலை, அதாவது நடுநிசி தொழுகை, நமக்கும் அல்லாவுக்குமான இரவு. அந்த இரவில் நமக்கும் அல்லாவுக்குமான உறவு எவ்வளவு பலப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த நடுநிசி வேலையில் நம்ம அல்லாவை எழுந்து நம்ம தொழுகிறோம். அந்த தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா உடனே பதிலளிக்கிறான். ஃபர்லு தொழுகை, நம்ம எந்த வக்கத்துடைய தொழுகையாக இருந்தாலும் சரி, ஃபர்லுக்கு அப்புறம் கேட்குற துவா அல்லாவிடம் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. மேலும் குர்ஆன் ஷரீஃபை ஓதிய பின்னர், முக்கியமாக குர்ஆன் ஓதி நிறைவு ஹத்தம் செய்த பின்னர், ஃபுல் குர்ஆனையும் முடிச்சுட்டு சதகல்லாஹு அலீம் செய்கிறோமா, அப்போதைக்கு கேட்குற துவாவும் உடனே ஏற்றுக்கப்படுது. இல்லை நான் குர்ஆனை ஒரு 5 பேஜ் ஒரு 10 பேஜ் ஓதியிருக்கேன் அப்பயும் கேட்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்கலாம். அது அல்லாஹ் நமக்கு இறக்கிய அருள். அந்த குர்ஆனை ஓதி துவா கேட்டாக்க கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக நிறைவேறும். திக்ரு செய்யும் இடங்களில், திக்ருனா என்ன? அல்லாஹ்வை போற்றி புகழ்வது தான் திக்ரு. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் போன்ற பல திக்ருகள் இருக்குது. அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து நம்ம துவா செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படும். பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையில், குறிப்பாக முஅத்தின் ஹய்யால் ஃபலா என்று கூறிய நிலையில் நம்ம துவா கேட்டோம்னா அந்த துவா உடனே கபூலாகிறது. ஜம்ஜம் நீர் அருந்தும் போது, ஜம்ஜம் நீர் எவ்வளவு ஒரு புனிதமான நீர். காபா ஷரீஃப், அங்கேருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அந்த ஜம்ஜம் தண்ணியை நம்ம குடிக்கும் போது அல்லாஹ்விடம் துவா கேட்டோம்னா அல்லாஹ் தஆலா அந்த துவாவை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான். மேலும் இன்னொரு ஒரு சிறப்பானது மழை பெய்கிறப்ப நம்ம கேட்குற துவா அல்லாஹ்விடத்தில் உடனே நிறைவேறுது. மழைங்கிறது அல்லாஹ்வுடைய நிஹ்மத், அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ் கொடுக்குற நிஹ்மத். அந்த நிஹ்மத்தை அல்லாஹ் தஆலா பொழியும் போது நம்ம அவனிடத்தில் கையேந்தி துவா கேட்டால் கண்டிப்பாக நிறைவேறும். ஏங்க, எவ்வளவோ நம்ம சினிமா பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், என்னென்னவோ பார்க்குறோங்க. இந்த ஒரு விஷயங்களை நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுறத நம்ம ஏற்றுக்கலாமே. மற்ற வீடியோஸ்லாம் போகும்போது நிறைய பேர் வியூஸ் போய்கிட்டே இருக்குது. ஹராமான விஷயங்களை காட்டும்போது ஹலாலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இதை புரிஞ்சு மென்மேலும் இஸ்லாத்தில் வளருங்கன்னு சொல்கிறதுக்கு 2 வியூஸ் போகுது, 3 வியூஸ் போகுது. பரவாயில்ல, அந்த 2-3 பேர் இதனால் ஏதோ ஒரு வகையில் நிஹ்மத்து கிடச்சா சந்தோஷந்தான். நான் உங்கள் யாரையும் குறை சொல்லலை, அல்லாஹ்வுடைய பாதைக்கு வாங்கன்னு மட்டும்தான் சொல்கிறேன். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சதகா ஜாரியாவிற்காக இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.